ஃபுல்லா வந்து என்னோட நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப முதலீடு செய்வதற்கான பணம் எங்க இருந்து வரும்? இல்ல, முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவை இல்லையா? 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க, அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா? இந்த கம்பெனி என்ன 300 கோடி வச்சா முதலீடு பண்றோம்? அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, கம்பெனி ஆக்ட்ல போட்டு பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா? அந்த அளவு கூட எனக்கு தகுதி இல்லையா? அந்த அளவு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா? என் மனைவி வேலை செய்யறாங்க, நான் விவசாயம் பண்றேன், நான் 10 ஆண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறாங்க, இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க, இன்னைக்கு ஆடு குட்டி விற்கிறோம், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாக்குறாங்க. அதனால என்னால ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட என்னால இல்லையா? ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். என்னால ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். நீங்க கம்பெனி பத்தி கேட்கறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல் பாருங்க, கம்பெனில முதலீடு எவ்வளவு போட்டிருக்குன்னு பாருங்க. முதலீடு எவ்வளவு இருக்கும் அந்த கம்பெனில? ஷேர் கேபிட்டல் 1.5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல். 1.5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 5 லட்ச ரூபாய் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 10 லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது லோன் வாங்க முடியாதா? அதனால கேள்விகள் என்ன? இது யாரும் 10,000 கோடி 20,000 கோடி கம்பெனி நடத்தல. அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும், எங்களால் ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். சந்தோஷம் தான். அது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவன் நம்புவோம். அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படிங்கண்ணா?